இன்னைக்கு காப்பு கட்டுங்கிறதுனால காலையில் கோலம் போடுறப்பவே காப்பு கட்டு தலையெல்லாம் வச்சு புல்லார் வச்சுட்டோம். இன்னைக்கு மார்கழி கடைசியாக போச்சு. இன்னைக்காவது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போனேங்க. என்னன்னே தெரில, இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக அடிக்கிற குளிருக்கு எனக்கு எந்திரிக்கவே தோண மாட்டேது. கோயிலில் பார்த்தா வயசானவங்கெல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நம்மளால எந்திரிச்சு கோயிலுக்கு போக முடியல. மார்கழி கடைசி நாளுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜையெல்லாம் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் ஒரு 5:30க்குள்ளே காப்பு கட்டணுங்கிறதுனால எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு காப்பு கட்டி முடிச்சிட்டோம். நைட் வந்து நாங்கள் சிம்பிளாக கோலம் போட்டோம். ஏன்னா நம்ம ரோட்டில் வந்து என்ன தான் நம்ம பெருசாக கோலம் போட்டாலும் நைட்டு வரைக்கும் தாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே ஃபுல்லாமே அழிஞ்சிரும். சரி, எதுக்கு பெருசாக போட்டுட்டு டைமு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டு தான்ட்டு சொல்லிட்டு சின்னதாகவே நாங்கள் கோலம் போட்டோம். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே காப்பு கட்டு அன்னைக்கு சங்கராத்தி சாமிக்கு அரிசியும் பருப்பு சாதம் வந்து செஞ்சு வைப்பாங்க. இது வந்து எங்கள் அம்ச்சி ஃபாலோ பண்ணதை எங்கள் அம்மா அப்படியே விடாமல் வருஷம் வருஷம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அரிசியும் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபைனலி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம். நைட்டு டின்னருக்கு நாங்கள் இதுவே சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம்.